அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அந்த ஆத்தாவே உன் மேல விரும்பி வந்திருக்கா. அதை ஏத்துக்கோ. இது உனக்கு செய்யற செய்முறை இல்ல, அந்த ஆத்தாவுக்கு செய்யறது. கொஞ்சம் அமைதியாயிரு. ராசாத்தி, நீ அந்த சேர்ல உட்காருமா. போமா. மங்கை, அந்த மாலை எடுத்து ராசாத்தி கழுத்துல போடு. பாவீங்களா, இதெல்லாம் வேற நடக்குதா? அண்ணே, இனிப்பு எடுத்து கொடுங்க. செண்பகமா, வாங்க, வந்து இனிப்பு எடுத்து கொடுங்க. கண்மணி, நீ குடுமா. என்ன சார், யாரும் இல்லாதப்பவே பம்புவீங்க? இன்னைக்கு எல்லாரும் இருக்கும் போது தைரியமா தனியாலாம் கூப்பிட்டு வரீங்க? ஆமா, உன்னை மீட் பண்ணணும்னு தோணுச்சு. ஓ, அப்போ உனக்குள்ளேயும் அந்த திங் வந்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா நடிக்காதீங்க சார். அதெல்லாம் எதுவும் என்ன கேட்காத. அது உனக்கு ஒரு gift வாங்கினேன், அதை கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான்.
இது எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? வேணான்னா போ. இல்ல, கண்கள் சரி, நான் கிளம்புறேன். நீ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் கிளம்புறேன். போய்தான் ஆகணுமா? வரேன். எங்க இங்கதானே வந்தாங்க? ஐயோ அண்ணி, இங்க வரலன்னா எங்க போனாங்க? அப்பாடா, தப்பிச்சுட்ட சாமி. புனிதா, புனிதா, அண்ணி, என்ன இது? ஒண்ணும் இல்ல அண்ணி. இது என்னன்னு கேட்டேன். எதை மறைக்கிற? காமி. என்னது இது? தாஜ்மஹால் அண்ணி. இது யாரு உனக்கு கொடுத்தா? அது அண்ணி, சொல்ல புனிதா. கபிலன். கபிலனா? ஓ, நீ முறை பொண்ணுங்கிறதுனால என் தம்பி உனக்கு gift கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா? அதுவும் தாஜ்மஹால் தான் தருவானா? பின்னாடி தானே போனாங்க. அங்க போய் பார்ப்போம். என்ன பேசுறாங்கன்னு கேட்கலையே. சரி புனிதா.
புனிதா, என்ன கிஃப்ட் இது? காட்டு. அண்ணி, இது நான் நல்லா படிக்கணும்னு வாழ்த்தி கொடுத்தது. ஓ, அப்படியா? ஆமா அண்ணி. நானும் வயசை தாண்டி தாண்டி வந்திருக்கேன். தாஜ்மஹால் எதுக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. புனிதா, அண்ணி. அழகா இருக்குல்ல? ஆமா அண்ணி. எங்க அத குடு பாப்போம். குடுன்றல. குடு. ஐயோ ஐயோ, என்ன புனிதா, நான் பிடிக்கவே இல்லை, அதுக்குள்ள விட்டுட்ட. இப்ப பாரு, அழகான கிஃப்ட் எப்படி நொறுங்கி போயிடுச்சு பாரு. நான் உங்க கையில தான் அண்ணி கொடுத்தேன். சாரி புனிதா, நான் பிடிக்கவே இல்லை. சரி, இதை எடுத்து குப்பை தொட்டியில போடு. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அந்த கபிலன் கூட சேர விட மாட்டேன்டி. முதல் முறையா கபிலன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த கிஃப்ட் இப்படி உடைஞ்சிருச்சு. ஏய், என்னடி இது? மாலை மாமா. யாருக்கு? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், யாருக்கு? அது சும்மாதான் மாமா. சும்மாவா? உங்க ஒண்ணு விட்டனா பாரு. ஏண்டி, செவ்வரளி மாலை யாருக்கு எதுக்கு கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, நீங்க சொன்னத நானும் அம்மன் கிட்ட மன்றாடி சொல்லி பார்த்தேன். ம். என் மாமாவுக்கு நீ என் உடம்புல இருக்கிறது பிடிக்கலன்னு. ஆ. அதுக்கு அம்மன், இப்ப நான் உன் உடம்புல இருக்கிறது தான் நல்லது, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு, செய்ய வேண்டிய வேலைகளை முடிச்சிட்டு நானே போயிடுறேன்னு சொல்லுச்சு மாமா. அப்போ நான் சொன்னதை நீ கேட்க மாட்ட, அந்த அம்மன் சொல்றதான் கேட்ப. சரி, நீயே நான் தேவையில்லைன்னு முடிவெடுத்த பிறகு நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க தான் மாமா எனக்கு முக்கியம், நீங்க தான் எனக்கு உலகம். நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை மாமா. ரசதி, நான் உன்கிட்ட திரும்பவும் சொல்றேன், நான் உன்கிட்ட அன்பா இருக்கணும், நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும்னா முதல்ல உன் உடம்புல இருந்து அந்த அம்மன் போகணும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ராசாத்தி கிட்டயா அம்மன் கிட்டயான்னு தெரியாம எப்படி ஒரு மனுஷனால இருக்க முடியும்? தலை வெடிக்குதுடி. முதல்ல அம்மனை உன் உடம்புல இருந்து போக வைக்கிற வேலையை பாரு. இல்ல மாமா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அம்மன் போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதுவும் இல்லாம சாமி நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது. அதை ஏன் மாமா துரத்துறீங்க? நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. இவர் சொல்றது கேக்குறதா, அம்மன் சொல்றது கேக்குறதா?
ஹேய் ஹேய் ரசாத்தி நில்லு. நான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட எடுத்து சொல்லியும் மாலையை தூக்கிக்கிட்டு மறுபடியும் சாமி அம்மன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கியா? மாமா கோச்சுக்காதீங்க மாமா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அம்மனுக்கு செவ்வரளி மாலை போட்டா ரொம்ப நல்லது மாமா. இது நம்ம குடும்பத்துக்காக தான் மாமா நான் பண்றேன். இதை மட்டும் என்ன பண்ண விடுங்க மாமா. ஹேய் ஹேய் மந்திர மாயம் போட்டு மயக்கிறவங்கள பாத்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி சாமி பேரை சொல்லி காரியம் சாதிக்கிறவங்கள இப்பதாண்டி பாக்குறேன். சாமின்னு ஒண்ணு இருந்தா தானே பூஜை மாலைன்னு சுத்திக்கிட்டு இருப்ப. இருக்கிற சாமி சில அத்தனையும் தூக்கி வெளியேறான் பாரு. அப்புறம் எப்படி சாமி வருதுன்னு பாக்குறேன். தல மாமா மாமா ப்ளீஸ் மாமா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா தெய்வ குத்தம் ஆயிடும் மாமா, வேண்டாம் மாமா. இப்ப வழிவிட போறியா இல்லையா? மாமா சொன்ன கேளுங்க மாமா. தெய்வத்தை நிந்திச்சா அது பாவம் மாமா. நமக்கு வேண்டாம் மாமா அது பாவம். ஹேய் மாமா வேண்டாம் ஏய், மாமா, உங்களுக்கு காலை பிடிச்சு மரியாதையா நிக்கிறேன் காலை மாமா. விடுறி. வேண்டாம் மாமா. ராசாத்தி. மாமா, சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம் மரியாதையா மாமா. என்னோட காலை விடுன்னு சொல்லிட்டேன். மாமா வேண்டாம் ஏய், மாமா. சொல்லிக்கிட்டே இருக்கல. சொல்லிட்டேன், காலை சொல்லிட்டேன். விடுறி. இனியா இனியா தெரியுமா? நீங்க இதுல தலையிடாதீங்க. இது எனக்கும் இவளுக்கும் நடக்கிற விஷயம். ஏய் மரியாதை காலை விடு, இல்ல நடக்கிறதே வேற. ஏய், வேண்டாம் ராசாத்தி மாமா. காலை விடு. கேளுங்க மாமா. விடுறி சொல்றேன்ல. என்ன கண்மணி திடீர்னு இனிய இவ்ளோ கோவமாயிட்டான்? அவரும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பொறுத்து போவாரு, அதான் பொங்கிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றது கண்மணி? வேடிக்கை பாப்போம் அத்தை, வாங்க. மாமா மாமா வேண்டாம் மாமா, சொன்ன வழி கேளுங்க விடுறி. மாமா. மாமா இது தப்பு ராசாத்தி, மாமா. வேண்டாம். வேண்டாம் மாமா, சொன்ன மரியாதையா கேளுங்க வழி மாமா. விடு. வேண்டாம் மாமா. ஏய், மாமா விடுறி. விட மாட்டேன் மாமா. சொல்றேன்ல. ராசாத்தி. நீங்க செய்யறது தப்பு ஏய், மாமா. வேண்டாம் நான் மாமா. டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாமா வேண்டாம் வழி மாமா. விடுறி. மாமா ஏய், வேண்டாம் மாமா. சொல்லிக்கிட்டேன். வேண்டாம் மாமா, விடுங்க. மாமா சாரி மாமா, தெரியாம பண்ணிட்டேன் மாமா. மாமா சாரி மாமா. என் மேலே கை வச்சு தள்ளுற அளவுக்கு வந்துட்டால. சாரி மாமா. உன்ன சனியனே, சாமி சாமின்னு உசுர வாங்குற. அந்த சாமியை வச்சுக்கிட்டு அழு. என்ன ஆள விடுறேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இனிய நம்ம பேச்சு கேட்டு சாமி அவ உடம்புல இருந்து போக வைக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டான். ஆமா அத்தை. சரி வா கண்மணி, நாம போய் சூடா ஒரு காஃபி சாப்பிடலாம். அவ அழுதுட்டு கிடக்கட்டும். இல்ல அத்தை, நீங்க போங்க. எனக்கு ராசத்துக்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி. ம்.